ஹாய் நண்பர்களே, இன்றைக்கி சண்டே. ஸோ மார்னிங் என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்னா, நான்வெஜ் வாங்கிறதுக்கு லேட் ஆகிடுச்சு. ஸோ மார்னிங் டிஃபன் சாப்பிட்டுட்டே போயிடலாம் அப்படின்ட்டு வீட்டில் பூரி பண்ணிடலாம் அப்படின்ட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ உருளைக்கிழங்கு இருந்துச்சு, அதை வேக வச்சுட்டு இந்த பக்கம் வெங்காயம்லாம் போட்டு வதக்கிட்டு, கருவேப்பிலை பச்சை மிளகாலாம் வதக்கிட்டு, ஸோ வேக வச்சு உருளைக்கிழங்கு போட்டு கிழங்கு பண்ணியாச்சு. தென் பூரியும் சுட்டு எடுத்தாச்சு. நல்லா ப்ளஃபியாக புஃபியாக வந்துச்சு. ஸோ அதை தான் சாப்பிட்டோம். மார்னிங் பூரி கிழங்கு முடிஞ்சுது. மதியானம் என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு சும்மா சீ ஃபுட்டெல்லாம் பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சீ ஃபுட் தான் வாங்கின்னு வந்தோம் எல்லாமே. கொஞ்சம் நெத்திலி வாங்கினோம். அதுக்கப்புறம் கடம்பா, அப்புறம் ப்ரான் இவ்வளோ தான் வாங்கினோம். ஸோ அதுக்கு காம்பினேஷன் சாம்பார் வச்சாச்சு. நல்லா சாம்பார் வச்சுட்டு ப்ரான் நல்லா மசாலா பண்ணிட்டேன். ப்ரான் மசாலாவுக்கு வெங்காயம் தக்காளி எல்லாமே வதக்கிட்டு, இஞ்சி பூண்டு கரம் மசாலா எல்லாமே போட்டு மிளகாத்தூள் மஞ்சள்தூள்லாம் போட்டு ப்ரானை போட்டு நல்லா வதக்கி அது வச்சாச்சு ஒரு பக்கமாக. தென் நெத்திலி 65 பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெத்திலிக்கு மிளகாத்தூள் அதே தான் சேம் 65 மசாலா கொஞ்சம் போட்டு பெரட்டி வச்சுட்டேன். மீன்வைல் கடம்பா நான் பண்ணேன், அது வீடியோ எடுக்க முடியல. ஸோ லேட் ஆகிடுச்சி, அதனால தான் கொஞ்சம் வீடியோஸ்லாம் எடுக்க முடியாமல் போயிடுச்சு. ஸோ நெத்திலி ஃப்ரையும் பண்ணியாச்சு, கடம்பாவும் பண்ணியாச்சு. ஸோ இன்றைக்கி மதியானம் லன்ச் ரெசிபி என்னான்னு பார்த்தா, சாம்பார், கொஞ்சம் நெத்திலி ஃப்ரை, கொஞ்சம் கடம்பா வச்சுக்கிட்டோம். நல்லா டேஸ்டியான கடம்பா தான். ஸோ அதோடு கொஞ்சம் ப்ரான் கூட வச்சுட்டு சாம்பாரோட சூப்பர் காம்பினேஷனாக இருந்துச்சு. சண்டேலாம் சீ ஃபுட்லேயே முடிஞ்சிச்சு இன்றைக்கி எங்களுக்கு டிஷ்ஷு. ஸோ இன்றைக்கி ரொம்ப சமையல் கரெக்டாக இருந்தனால வீடியோஸ் நிறைய எடுக்க முடியல. நீங்கள் நல்லா சாப்பிட்டீங்க அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்